அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. எப்போவுமே காலை வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாக நேரங்களை செலவிடணும். காலை நேரங்களில் தனித்து தேவனை நாம் சந்திக்கணும். ஃபேமிலி ப்ரேயர் அது நிறைய இருந்தாலும் இண்டிவிஜுவலாக நாம் ஒன் டு ஒன் தேவனும் நாமும் அப்படிங்கிற மாதிரி நேரங்களை செலவிடுகிற பொழுது அது மிகுந்த ஆசீர்வாதமானது. யாத்திரா 34 மத்தியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மோசைய தேவன் சீனாய் மலையில் கூப்பிட்டு நிறைய காரியங்களை பேசும் பொழுது கூட யாரும் வரக்கூடாதுன்னார். யோசுவா இருந்தார், ஆரோன் இருந்தார், நிறைய பேர் இருந்தாங்க. இவரோட வயசான காலம் இருந்தாலும் கூட சில காரியங்கள் ஆண்டவர் அவனதில் பர்சனலாக பேச விரும்புறதுனால உன் கூட யாரும் வரக்கூடாது, ஆடு மாடு கூட அவங்க முதல்ல மேயக்கூடாதுனார். நீ நிறைய கிறிஸ்தவர்களை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் டிவியும் ஓடிட்டுருக்கும். ஒரு பக்கம் பைபிளும் படிச்சுருப்பாங்க, ஒரு பக்கம் ஸ்மார்ட் ஃபோனையும் பக்கத்தில் வச்சுக்குவாங்க. காலை வேளையில், அதாவது ஒரு காலை வேளைன்னு சொன்னால் நான் இது ஒரு நாளுடைய முதல் பகுதி. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தனித்து ஆண்டவரை சந்திக்கணும். இன்றைய நாட்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஆன்லைன் வழியாக காலையிலேயே ஆராதனை நடத்துகிறத பார்க்க முடிகிறது. காலையிலேயே துதி ஆராதனை, சோத்திர ஆராதனை, காலையிலேயே பல்வேறு நிகழ்ச்சி நடத்துறதுனால நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் காலையிலேயே போய் அதுக்குள்ளே உட்காந்துறாங்க. நல்லது, ஆராதனையில் கலந்துக்கலாம், துதி ஆராதனையில் கலந்துக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் தேவ சமூகத்தில் நீங்கள் தனித்திருக்க வேண்டிய நேரத்தில் போயிட்டு நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆராதனைகளில் ஈடுபட்டிங்கன்னா நம்ம இதுக்கு பதிலாக அதை செய்கிறோம். நிறைய பேருக்கு தனித்து உறவாடு தெரியாத ஒரு காரணம். அதனுடைய விளைவாக யாரோ ஒரு நடத்துகிற ஆராதனையை அங்கே கொடுக்குற பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிரசங்கம் கேட்கணும், வார்த்தைகளும் எல்லாம் நல்லது. ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு தனித்து உறவாடுவதற்கென்றுள்ள அந்த நேரத்தில் வேறு எதுலையும் ஈடுபடக்கூடாது. நான் அதனால் நிறைய பேர்ட்டு சொல்லுவேன், நாங்களோட சீர்புறம் சீர்ந்துடும்னு 5 நிமிஷம் 4 நிமிஷம் 5 நிமிஷம் ஓடும். அதை எப்போ வேணாலும் கேட்டுக்கலாம். ஆனாலும் உங்களுடைய ஜெப நேரத்தை ஒதுக்கி வச்சுட்டு இதை கேட்கக்கூடாது. சில இடத்துல எனக்கு கூட அந்த எண்ணங்களை காலை நம்ம ஏதாவது ஒரு ஆராதனை போல் நடத்தலாமா, இல்லை ஒரு செய்தி கொடுக்குறவங்க நடத்தலாம்னா காலை வேளையில் நாம் அதை செய்கிற பொழுது அநேகர் அங்கே உட்காந்துருப்பாங்க. எனவே சில செய்திகளை நம்ம காலையில் போட்டோம்னா ஒரு சிலர் கொஞ்சம் நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்குறாங்க. அது ரைட். தேவனோடு போதுமான நேரங்களை செலவு பண்ணிவிட்டு காலை ஜபங்கள் ஈடுபட்டு பைபிள் படித்து விட்டு அதுக்கு பிறகு யூடியூப் வழியாகவோ டிவி வழியாகவோ வருகிற சில நிகழ்ச்சிகளை நமக்கு நேரம் இருந்தால் நாம் அதில் பங்கு பெறுவது நல்லது தான். ஆனால் ஜப வேளைக்கு பதிலாக நீங்கள் காலையில் எந்த ஒரு துதி ஆராதனையும் கலந்துக்கிறது நல்லது கிடையாது. காலில் உங்களுடைய தனித்து ஆண்டவரோடு பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஒரு பிரசங்கத்தை காலையிலே கேட்டுக்கொண்டிருப்பது உங்களுக்கு நலமானதல்ல. அதுக்கு வேறொரு நேரத்தை வைங்க. இல்லை, காலைல போதுமான அளவுக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நான் ஜெபித்து ஆண்டோடு பேசி ஆண்டோடைய காரியங்களை சொல்லி என்னுடைய இருதயத்தை ஆவிக்குரிய உணர்வுகளை நிரப்பி அதுக்கு பிறகு நான் பிரசங்கம் கேட்குறேன், அதுக்கு பிறகு நான் துதி ஆனில் கலந்துக்கிறேன், அதுக்கு பிறகு மார்னிங் மீட்டிங்கை அதாவது ஆன்லைன் வழியாக வருகிற காலை கூட்டத்தை கலந்துக்கிறேன், தட்ஸ் குட். ஆனால் தனித்து ஆண்டவரோடு நேரம் செலவிட வேண்டிய நேரத்தில் அதற்கு பதிலாக எந்த ஆராதனை நிகழ்வுகளிலும் பங்கு பெறுவது நலமானதல்ல. சில இடங்களில் காலையிலேயே மீட்டிங் வைக்கிறாங்க. அதாவது காலை நேரங்களில் நம்ம ஆண்டவரோடு செலவழிக்கும் நேரங்களை செலவழித்தோடு அதில் கலந்து கொள்கிறது நல்லது தான். ஆனால் அதற்கு பதிலாக இதுவும் ஆண்டவருக்குரியது தானே, இதுவும் ஆவிக்குரியதானே, அவ்விதமாக எண்ணத்தில் நாம் போகும் பொழுது நாம் ஆண்டவரோடு தனித்து மனம் விட்டு பேசுகிறது போல் வேறு எதுவும் நமக்கு இணையாக வராது. அதனால் பிரசங்கள் நிறைய கேளுங்க, செய்திகளை நிறைய கேளுங்க. ஒருவேளை இந்த சீர்வருவோம் சிகரந்துடுவோம் வழியாக கொடுக்குற 5 நிமிடங்களுக்கு செய்தி கூட உங்களுடைய ஜெப நேரத்துக்கு அது இடையூறாக அந்த நேரத்தை மாற்றிடுங்க. அதை காலையில் 5 மணி தான் கேட்டாகணும், 10 மணி தான் 6 மணி தான் கேட்டாகணும் கட்டாயம் கிடையாது. கன்வீனியன்ட்டாக நேரத்தை கேளுங்க. ஆனால் இதை கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி காலையில் சரியான நேரங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் பேசுங்க. வெறும் ஒரு ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டு முடிஞ்சுட்டு போகாதீங்க. இல்லைன்னா டிவியை காலையில் திறந்து வச்சுட்டு ஒரு ஆராதனையை பார்த்துட்டு இருக்காதீங்க, துதியை பார்த்துட்டு யாரோ பாடுறதை கேட்டுட்டு இருக்காதீங்க. நீங்கள் கணிசமாக நேரங்கள் ஆண்டவர் நேரத்தை செலவிடுங்க. அதன் மூலமாக அவங்களுடைய இருதயத்தில் தெய்வீக பிரசன்னத்தை உணரலாம், சமாதானத்தை உணரலாம், அந்தந்த நாளுக்கு தேவையான தெய்வ பலத்தை பெறலாம். அந்த விதமான அனுபவத்தோடு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.